டு ஹூம் யாருக்கு, டூ ப்ளஸ் ரைட் ரைட் தான், டஸ் ப்ளஸ் ரைட் ரைட்ஸ். டு ஹூம் டஸ் ஷீ ரைட் தி லெட்டர் அவள் யாருக்கு கடிதம் எழுதுகிறாள். ஷீ ரைட்ஸ் தி லெட்டர் டு ஹெர் ஃப்ரெண்ட் அவள் தன்னுடைய நண்பருக்கு கடிதம் எழுதுகிறாள். Present continuous tense am is ஆரோட ing. To whom are they writing letters அவர்கள் யாருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். They are writing letters to their relatives அவர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். Perfect tense have has. To whom has he sent the letter அவன் யாருக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கிறான். He has sent the letter to his parents அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கிறான். இப்போ past tenseல did plus write wrote written. To whom did they write the letter அவர்கள் யாருக்கு கடிதம் எழுதினார்கள். They wrote to their friends இதில் எந்த வார்த்தை விட்டுருக்கு பாருங்க. They wrote the letter to their friends இங்கே தி லெட்டர் போடாமல் சொன்னாலும் அப்படி தானே அர்த்தமாகும். They wrote to their friends அவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு எழுதினார்கள். Past continuous tense was அல்லது வேரோட ing வரும். To whom was he teaching அவர் யாருக்காக கற்பித்துக் கொண்டிருந்தார். He was teaching his son இந்த இடத்துல அவர் தன்னுடைய மகனுக்காக கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். என்ன விட்டுருக்கு சொல்லுங்களேன் பார்க்கலாம். He was teaching his son என்ன அர்த்தம், அதாவது ஒரு ப்ரிப்போசிஷன், அதாவது ஃபார், இது போட்டு எழுதலாம் போடாமல் எழுதலாம். He was teaching for his son. For என்பது இங்கே understood. அடுத்தது had. To whom had she sent the money யாருக்கு அவள் பணத்தை அனுப்பி இருந்தாள். She had sent the money to her brother அவள் தன்னுடைய சகோதரனுக்கு பணத்தை அனுப்பியிருந்தாள். இப்போ ஃபியூச்சர் டென்ஸில் ஷெல் ஆர் வில். டு whom will you give this gift நீ யாருக்கு இந்த பரிசை கொடுப்பாய். I shall give this gift to my brother நான் இந்த பரிசை என்னுடைய சகோதரனுக்கு கொடுப்பேன். To whom will they help யாருக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். They will help the poor அவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள். இந்த இடத்துல தி புவர் வந்தனால பன்மையில் தான் அர்த்தம் சொல்லணும், ஏழைகள்னு சொல்லணும். should To whom should I inform this news நான் இந்த செய்தியை யாருக்கு தெரிவிக்க வேண்டும். should வந்தனால வேண்டும். You should inform the police நீங்கள் இந்த செய்தியை போலீஸுக்கு தெரிவிக்க வேண்டும். must To whom must he hand over these papers இந்த காகிதங்களை அவர் யாருக்கு கொடுக்க வேண்டும். He must hand over them to the teacher அவர் இவற்றை them இவற்றை ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். Can To whom can you help நீ யாருக்கு உதவி செய்ய முடியும். I can help the poor people நான் ஏழை மக்களுக்கு உதவி செய்ய முடியும்.